இப்போ நம்ம செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி யூனிட் 4லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செல் அப்படின்னா என்ன, மாலிகுலர் பயாலஜி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். So what is cell? The study of structural and function of organisms and the biological process at the level of cells is known to be the study of cell. So இதில் cell biology அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். It is a branch of biology that studies the structure, function and behavior of cell is said to be cell biology. So ஒரு செல்லோட வடிவம், பயன்பாடு, நடத்தை இதை மூணுத்தையும் பற்றி படிக்கிறதா செல் பயாலஜி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ மாலிகுலர் பயாலஜி இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் சீக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் பயாலஜிக்கலி ஆக்டிவ் இன் அண்ட் பிட்வீன் த செல்ஸ். அதாவது ஒரு செல் எடுத்துக்கோங்க. ஸோ இதை தான் ஒரு செல் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே ஒரு செல் இருக்குது. ஸோ ஒரு செல்லுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத பற்றியும், ரெண்டு செல்லுக்கு நடுவில் என்ன நடக்குது இதை பற்றி படிக்கிறது தான் என்னது மாலிகுலர் பயாலஜி. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள மாலிகுலர் பேசிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை பற்றி படிக்கிறது மாலிகுலர் பயாலஜி. இப்போது செல்லில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் eukaryotic cells and another is said to be prokaryotic cells. ஸோ முதல் நம்ம eukaryotic cells அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். Eukaryotic cell has a membrane bound organelles with true nucleus. அதாவது ஒரு செல் எடுத்துக்குவோம். ஸோ ஒரு செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும். ஒரு செல்லில் நியூக்ளியஸ் இருந்து if it has a membrane bound organelle, அதாவது ஒரு ஆர்கன் எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைசோசோம் இல்லை ரைபோசோம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது மெம்ப்ரெயின் பவுண்ட் அப்படின்னா என்ன, ஒரு செல் வால் அதை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் செட் டு பி அன் யூகேரியோட்டிக் செல். ஸோ யூகேரியோட்டிக் செல்லில் என்ன இருக்கும், இட்ஸ் செட் டு பி அ மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனெல் விச் ஹேஸ் அ ட்ரூ நியூக்ளியஸ். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் அது என்ன, யூகேரியோட்டிக் செல். ஸோ இப்போ நம்ம ப்ரோகேரியோட்டிக் செல் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். Prokaryotes are single-celled organisms that are the earliest and the primitive form of life, which has no nucleus and lack organelles. அதாவது prokaryotic cell அப்படின்னா it is said to be a single-celled organism. அதாவது மல்டிபிள் செல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதாவது என்ன, ஒரே செல்லில் ஒரு நியூக்ளியஸில் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஸோ அதான் மல்டிபிள் செல். சிங்கிள் செல் அப்படின்னா ஒரே நியூக்ளியஸ், ஒரே ரைபோசோம், ஒரே ஆர்கனல்ஸ் இருக்கிற பேர் தான் சிங்கிள் செல். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் செட் டு பி தி ஏர்லியஸ்ட் அண்ட் ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் லைஃப். இது தோன்ற காலம் ரொம்ப முன்னாடியே, யூகேரியோட்டிக் செல்ஸ்க்கு முன்னாடியே தோணுது என்ன, ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ். ஸோ இந்த செல்லில் இட் டசன்ட் ஹேஸ் நியூக்ளியஸ் அண்ட் லேக் ஆர்கனல்ஸ். அதாவது ஒரு செல் எடுத்துக்குவோம். ஒரு செல்லில் எந்த ஷேப்புமே இல்லாமல் நியூக்ளியஸ் இது ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறதா ப்ரோகேரியோட்டிக் செல். ஸோ அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ். இப்போது நம்ம யூகேரியோட்டிக் செல்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ யூகேரியோட்டிக் செல்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் யூகேரியோட்டிக் செல்ஸில் இருக்க என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குது, மொத்தமாக 9 ஆர்கனல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 9 ஆர்கனல்ஸ் பற்றியும் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். So first, what is said to be the eukaryotic cells? The eukaryotic cell are defined as cells containing organized nucleus and organelles which are enveloped by the membrane bound organelles. அதாவது ஒரு செல் எடுத்துக்கோங்க. ஒரு செல்லில் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு நியூக்ளியஸ்னால் இப்படி தான் இருக்கணும், அதாவது ரவுண்டாக இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி 99% நியூக்ளியஸ் ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது, நியூக்ளியோலஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் இட் ஹேஸ் அ மெம்ப்ரைன் பவுண்ட் அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு வால் இருக்கும். அது பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செல் வால். ஸோ இந்த செல் வால் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் ஆக்ட் ஆஸ் அன் என்வலப், அதாவது ஒரு கவரிங் கொடுக்குமா செல்லுக்கு, விச் ஹேஸ் அ மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
So, what are the examples of the eukaryotic cells? Some of the example of the eukaryotic cells are plants, animals, fungi and protista. So, இதுதான் வந்து 4 examples. இது ரொம்பவே important. eukaryotic cells-ஓட examples என்னன்னு கேட்பாங்க 1 மார்க்கில். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி eukaryotic cells நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? cytoplasmic membrane என்ன? endoplasmic reticulum, ribosomes, nucleus, nucleolus, nuclear membrane, Golgi complex, cytoplasm, mitochondria and chloroplast. ஸோ இதெல்லாம் தான் ஒரு eukaryotic cellsல இருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஆர்கனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுனா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட யூசஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பிளாஸ்மா மெம்ப்ரெயின் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் செல் மெம்ப்ரெயின் ஆர் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஸோ பிளாஸ்மா மெம்ப்ரெயினுக்கு இன்னொரு பேர் என்ன? செல் மெம்ப்ரெயின். So, the plasma membrane is also called as the semi-permeable membrane that separates the inside of the cell from the outside. அதாவது ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரெயின் அப்படின்னா இட் இஸ் செட் டு பி அ கவரிங். ஒரு செல் எடுத்துக்கலாம். ஸோ செல்லில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் இருந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன்? யூகேரோட்டிக் செல்ஸ். ஸோ இந்த யூகேரோட்டிக் செல்ஸில் வந்து இட் ஹேஸ் அ செல் வால் இல்லையா? ஸோ இதோட வெர்டிக்கல் வியூ பார்ப்போம். இதுதான் வந்து 2 செல் வால் இல்லையா? இது பிளாஸ்மா மெம்ப்ரெயின், இது செல் வால். ஸோ இந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் அலவுஸ் ஒன்லி certain type of materials or organelles into the cell. அதாவது நியூக்ளியஸ் இங்கே இருக்குது. இதை சுற்றி என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சைட்டோபிளாசம்குள்ளே போகிறதுக்கு சில துளைகள் இருக்கும். துளை அப்படின்னா என்ன? ஸ்போர்ஸ். இந்த போஸ் இருக்கும் பொழுது சில பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் வந்து உள்ளே போக முடியும். ஏன் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் செட் டு பி அ யூகேரியோட்டிக் செல். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு செல்லுக்குள்ளே எது எது போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது எது? பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஸோ அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் செட் டு பி அ செமி பர்மியபிள் மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஆர்கனல்ஸ் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அண்ட் இட் செப்பரேட்ஸ் த இன்சைட் ஆஃப் த செல் ஃப்ரம் தி அவுட்சைடு. அதாவது நம்ம ஒரு டிஷ்யூ எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூவில் லட்சக்கணக்கான செல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எது? பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஸோ அது என்னன்னு சொல்கிறாங்க, இட் செப்பரேட்ஸ் த இன்சைட் அண்ட் தி அவுட்சைட் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் see what are the structure and compositions. In eukaryotic cells, the plasma membrane consists of proteins, carbohydrates and 2 layers of phospholipids. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன இருக்குது? பிளாஸ்மா மெம்ப்ரெயினில் இருக்குது. எது எது? ப்ரோட்டீன், carbohydrates and 2 layers of phospholipids. So this is said to be the diagram of plasma membrane. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி it contains cholesterol, inner and outer membrane because it is said to be a semi-permeable membrane அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக அதுக்கு என்னென்ன வேணும்? அதுக்கும் அவுட்டர் மெம்ப்ரெயின் ஒன்று இருக்கணும், இன்னர் மெம்ப்ரெயின் இருக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே இதில் என்ன பார்த்தோம்? பிளாஸ்மா மெம்ப்ரெயின் என்னென்ன இருக்குமா? கொலஸ்ட்ரால் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இதான் வந்து இந்த பிக்சர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபாஸ்ஃபோலிபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ தீஸ் ஃபாஸ்ஃபோலிபிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆஸ் ஃபாலோஸ். அது எப்படி அரேஞ்சாக இருக்குது ப்ரோட்டீனில் அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் செட் டு பி போலார் அண்ட் நான் போலார். ஸோ 2 வகை இருக்குது. போலார் அப்படின்னா ஹைட்ரோஃபிலிக் which is said to be water loving, and non-polar அப்படின்னா என்ன? ஹைட்ரோஃபோபிக், வாட்டர் ரெப்பெல்லிங். இங்கே திருத்திக்கோங்க, இது ஃபிலிக் இல்லை, ஃபோபிக். ஸோ இட் இஸ் செட் டு பி ஹைட்ரோஃபோபிக். ஸோ ஹைட்ரோனா என்ன மொதல்? இட் இஸ் செட் டு பி வாட்டர். இதை நம்ம பிரித்து படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாகவே புரியும். செகண்டு ஃபிலிக் அப்படின்னா என்ன? பயம். இட் இஸ் செட் டு பி ஃபோபியா. ஃபோபியா அப்படின்னா என்ன? பயம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போலார் பற்றி பார்க்கலாம்.
It is said to be hydrophilic அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? So it is said as water loving. இதில் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குமா? The head faces the outside and the inside of the cell. அதாவது ஒரு செல் எடுத்துக்கோங்க. இதான் வந்து ஒரு செல்லோட லேயர். அதோட தலை எப்படி இருக்குமா? செல்லை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இன்சைட் அப்படின்னா என்ன? இது உள்ள நோக்கி வருது. இது பேர் தான் இன்சைடு. அவுட்சைடு அப்படின்னா என்ன? அதோட டெய்ல் பகுதியும் வந்து மெம்பரேன் நோக்கி தான் வருதான். ஸோ இட் இஸ் செட் டு பி அ சாண்ட்விச் டைப். ஸோ தீஸ் ஹெட்ஸ் இன்ட்ராக்ட் வித் தி aqueous environment outside and within a cell. ஒரு செல்லோட aqueous மெம்பரேனை மர்ஜ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுறதான் வந்து இந்த ஃபாஸ்போலிபிட்ஸோட வேலை. முக்கியமாக இது போலார் ஃபாஸ்போலிபிட்ஸ். ஸோ செகண்ட் நம்ம என்ன சொன்னோம்? நான் போலார் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஸோ நான் போலார்னா என்ன? ஹைட்ரோஃபோபிக். ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா என்ன? தண்ணியை பார்த்து பயம். ஸோ இட் இஸ் செட் டு பி வாட்டர் ரிப்பெல்லிங். ஸோ இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கா? Tails are sandwiched between the heads and are protected from the aqueous environment. அதாவது ஒரு செல்லை சுற்றி தண்ணி இருக்கும் இல்லையா? அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சைட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் சாண்ட்விச் மாடலில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. எப்படி? டெய்லும் இங்கே தான் வரும், ஹெட்டும் இப்படி தான் வரும். ஸோ திஸ் இஸ் செட் டு பி அ நான் போலார் ஃபாஸ்போலிபிட்ஸ். இதுதான் வந்து two types of arrangement. So let's see what are the functions of a plasma membrane. The plasma membrane is selectively permeable. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா? So it is said to be an important point. So it allows only the selective material to pass through. ஒரு செல் இருந்தால் அதை பாஸ் த்ரூ பண்ணுறதுக்கு என்னவா? சில ஆர்கனல்ஸ் மட்டும்தான் உள்ளே போகும். இது பேர் தான் semi-permeable membrane. It protects the cell from shock and injuries. Fourth, the fluid material of the membrane allows the interaction of molecules within the cell membrane. அதாவது ஒரு செல்லுக்குள்ளேயே வந்து செல் மெம்ப்ரெயின் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிளாஸ்மா மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ், அது இல்லாட்டி இட் அலவுஸ் தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஃப்ளூவிட் மெட்டீரியல் ஆஃப் த செல். உள்ளே இருக்க சைட்டோபிளாசமும் சரி, வெளியில் இருக்க பிளாஸ்மாக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே இன்ட்ராக்ட் பண்ண எதுவும் உதவுதான் பிளாஸ்மா மெம்ப்ரெயின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து one of the functions of the plasma membrane. So fifth, it is also important for secretion, cell growth and division. ஸோ ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரெயினில் ரெண்டு வகையான டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். என்னென்ன டிரான்ஸ்போர்ட்? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் passive transport. ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன? This transport occurs against the concentration gradient and therefore requires energy. இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? It also needs the carrier proteins and it is highly selective protein. ஸோ செகண்ட் வந்து passive transport. அப்படின்னா என்ன? The passive transport occurs along the concentration gradient and therefore does not requires energy. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ரெண்டு பாயிண்ட் சொல்லி தரேன். அது இதுதான். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் இட் requires energy. ஏன் அப்படின்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஏதாவது ஒரு கான்சன்ட்ரேஷனை எதிர்த்து போகும்பொழுது இட் requires எனர்ஜி. ஸோ அதான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இதுவே பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை கூடவே போகும். எந்த ஒரு மாலிக்யூலுமே வந்து அகெயின்ஸ்டாக போகாமல் கூடவே போகிறனால அதுக்கு எனர்ஜி தேவைப்படாது. ஸோ தஸ் இட் டஸ் நாட் நீட் எனி கேரியர் ப்ரோட்டீன் அண்ட் இட் இஸ் நாட் செலக்டிவ். இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ஆப்போனன்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து இது ரெண்டுமே, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக endoplasmic reticulum அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். It is a network of small tubular structures. So it divides the space inside the eukaryotic cells into two parts. So ஒரு செல்லை வந்து ரெண்டாக பிரிக்குது. எப்படி அப்படின்னா luminal and extra luminal. So luminal அப்படின்னா என்ன? Inside ER. ER அப்படின்னா என்ன? endoplasmic reticulum. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்குள்ளே இருக்கிறதா வந்து லூமினல். ஸோ வாட் இஸ் செட் டு பி எக்ஸ்ட்ரா லூமினல்?
It is said to be the cytoplasm. அதாவது cytoplasm அப்படின்னா என்ன, ஒரு செல் இருக்கும் இல்லைங்களா, நியூக்ளியஸு சுற்றி இருக்கிறது தான் வந்து cytoplasm. ஸோ இந்த cytoplasm பற்றி பேசுகிறது தான் வந்து extra luminal. So let's see what are the functions of the endoplasmic reticulum. இதில் 2 ரெட்டிகுலம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து SER அப்படின்னா என்ன, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். RER அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து எதுக்கு உதவியாக இருக்குது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து எதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ SER is involved in lipid synthesis and RER is involved in protein synthesis. RER helps in folding proteins and transport it to the Golgi apparatus in vesicle. So SER என்ன பண்ணுது அப்படின்னா, it helps in lipid synthesis. lipids வந்து உருவாகிறதுக்கு உதவியாக இருக்கிறது எது, SER. அதே மாதிரி RER எதுக்கு உதவியாக இருக்கான், புரோட்டீன் உருவாகிறதுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிப்பிட்ஸ் வந்து உருவாக ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுவே புரோட்டீன் உருவாக ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதில் உதவியாக இருக்குது, நெக்ஸ்ட்டு இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபோல்டிங் ப்ரோட்டீன். ஸோ ஃபோல்டிங் ப்ரோட்டீன் அப்படின்னா என்ன, ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபோல்ட் ஆகும் இல்லையா, மடிப்பு உருவாகும். அந்த மடிப்பு உருவாகிறதுக்கு உதவியாக இருக்கிறது எது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். And it transport it to the Golgi apparatus. இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் என்ன பண்ணுமா, இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து Golgi apparatusக்கு போகணும் இல்லையா, ஒரு வெசிக்கல்குள்ளே இருக்கிறது தான் இந்த Golgi apparatus. ஸோ போகிறதுக்கு எது உதவியாக இருக்கும், RER அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப் தி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபோல்டு, இது பேர் தான் வந்து ஃபோல்ட்ஸ், மடிப்பு. இந்த மடிப்பு வந்து எதுக்காக தான், ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து சிந்தசைஸ் பண்ணுவீங்க, ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இட் ஹேஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப்புக்கும் ஸ்மூத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வந்து ரைபோசோம்ஸ் இருக்கும். இதே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இதே ரைபோசோம் இல்லை அப்படின்னா, இட் இஸ் செட் டு பி தி ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ நவ் லெட்ஸ் see the difference between the smooth endoplasmic reticulum and rough endoplasmic reticulum. So smooth endoplasmic reticulum, the first point என்ன சொல்கிறாங்க, it contains a flattened sac-like structure called cisternae. Rough endoplasmic reticulum, it is mainly formed of vesicles and tubules. First என்ன அப்படின்னா, ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வந்து வெசிக்கல்ஸ் அண்ட் டிபியூல்ஸ் இருக்கும். இதுவே ஸ்மூத்தில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டு இருக்கும். இந்த ஃபோல்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க, சிஸ்டர்னே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் see about this second point. The smooth endoplasmic reticulum does not bear ribosomes over the surface of its membrane, and the rough endoplasmic reticulum has attached the ribosomes in the membrane. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தான் Golgi apparatus. இந்த Golgi apparatusல இப்படி முத்து முத்தாக ரைபோசோம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் செட் டு பி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். பிகாஸ் அது தொட்டு பார்க்கும்பொழுது எப்படி இருக்குமா, சொரசொரப்பாக இருக்கும். இதுவே இதே லேயரில் இந்த ரைபோசோம்ஸ் இல்லை அப்படின்னா, இட் இஸ் செட் டு பி த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதில் நீங்கள் தொட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது ரைபோசோம்ஸ் சொல்ல போனால் மணல் மாதிரி இருக்கும் ஒரு செல்லில். ஸோ அது தொடும்பொழுது எப்படி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை அப்படின்னா, ஸோ இட் இஸ் செட் டு பி ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ லெட்ஸ் see the third point. It is engaged in the synthesis of glycogen, lipids and steroids. ஸோ இந்த மூணுமே வந்து சிந்தசைஸ் பண்ண எது உதவியாக இருக்குது, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். So takes part in the synthesis of protein and enzymes. புரோட்டீனும் என்சைம்ஸும் உருவாகிறதுக்கு எது காரணமாக இருக்கா, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டேப்லெட் காலம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து நான்
ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கோல்கி apparatus பற்றி பார்க்கலாம். So it is named after the scientist Camillo Golgi. Golgi is made up of many flat, disc-shaped structures called as cisternae. நம்ம ஏற்கனவே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வந்து இதே ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருக்கோம். நான் ஏற்கனவே வரைஞ்சி காமிச்சேன்னா இதே மாதிரி. ஸோ இப்படி தான் இருக்கும் கோல்கி apparatus. ஸோ இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்ன? கேமிலோ கோல்கி. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, it is present in all eukaryotic cells except human blood cells and sieve cells of plant. இந்த eukaryotic cells வந்து எல்லா வகையான உயிரினங்கள்லையும் இருக்கும். except அப்படின்னா என்ன? தவிர்த்து human blood cellsலையும் sieve cells of plantsலையும் தான் இந்த eukaryotic cells இருக்காது. So it is not been present in the human blood cells and the sieve cells of a plant. So these are the structure of the Golgi apparatus. So இந்த Golgi apparatusல வந்து ரெண்டு phase இருக்கு. ஒன்று வந்து cis phase and next is said to be as trans phase. So detailed next slides-ல பார்க்கலாம். இப்போ Golgi apparatus-ஓட structure பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி it has cis phase and trans phase. So ரெண்டு phase இருக்கு. cis phase அப்படின்னா என்ன? formation and trans phase is said to be maturing phase. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் தான் வந்து two types of different phases. என்னென்ன phase வந்து இருக்குது அப்படின்னு காமிக்கிறதா வந்து இது. ஓகேவா? So let's see what is cis phase. It faces a plasma membrane and receives secreted material in the vesicle. அதாவது ஒரு வெசிக்கலில் செக்ரேட் ஆகிற மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரிசீவ் பண்ணுறது எது? சிஸ் ஃபேஸ். ஸோ இட் ஃபேஸஸ் தி பிளாஸ்மா மெம்ப்ரெயின். பிளாஸ்மா மெம்ப்ரெயினை பார்த்து இருக்கிறதா வந்து இந்த சிஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரான்ஸ் ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? பிளாஸ்மா மெம்ப்ரெயினை பார்த்து இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டு பி சிஸ் ஃபேஸ். அதுவே நியூக்ளியஸை பார்த்து இருந்துச்சு அப்படின்னா ட்ரான்ஸ் ஃபேஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரிசீவ்ஸ் த செக்ரேட்டட் மெட்டீரியல். அதுவே டிரான்ஸ்ஃபேஸில் இட் ரிலீசஸ் த செக்ரேட்டட் மெட்டீரியல். இது ரெண்டு தான் வந்து இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் ட்ரான்ஸ் அண்ட் சிஸ்ஃபேஸ். டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் PGTRB ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் 2000 கொஷின்ஸ் இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் PGTRB மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 2 டேஸ்க்குள்ள நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.